தரேன். யார் அது? ஏதோ வேலை உண்டுன்னு சொன்னீங்களே, அதோண்டா வந்தது. அப்படியா? அங்க போய் உட்காரு. ஞானா? எந்தினா? இப்போ எதுக்காக நீங்க வந்த? வேலைக்கு தானே? அப்போ நான் சொல்றபடி செய். அங்க போய் உட்காரு. அப்படியே இருந்தோம். அப்படியே இருக்கணும், அவ்வளவுதான். எந்த வேலையா? இதுவும் வேலைதான். நீ சரியா உட்காரு, நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஐயோ, எஜமான நிக்கணும், நான் சொல்லி செய்ய. இது நான் செய்யற வேலை. உன்ன மாதிரியே ஒரு சிலை செய்யணும். அதுக்காக இப்ப ஸ்கெட்ச் பண்ண போறேன். சிலையா? தெய்வத்துக்கல்ல சிலை செய்ய. அதனாலதான் உன் சிலைய நான் செய்ய போறேன். என் அம்மா எங்க ஏதோ யோசிக்கிற மாதிரி இரு பாப்போம். அப்படி இல்ல, உனக்கு ரொம்ப வேண்டியவங்க யாரையாவது நினைக்கிற மாதிரி இருக்கணும். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க என் அம்மையும் அച്ഛനും தானே. அவங்க இல்ல. என் ஸ்நேகிதி ஒருத்தியுണ്ട്, அவன் மேல எனக்கு വലിയ ഇഷ്ടം. ഇങ്ങനെ എത്ര നേരം ഇരിക്കണം? காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். എത്ര നാளைക്ക്? வேலை முடிவு வரைக்கும். இது எந்த வேலையானது? ഈ வேலை எனக்கு வேண்டாம். நான் போறேன். பதட்டத்தோட ஓடி வந்தா. என்னாச்சு? நான் வேலைக்கு சேர்ந்தப்போ அந்த ஆள் நல்லா இருந்தோம். யார சொல்ற? அதுனே 10ஆம் நம்பர் ரூமில் இருக்கானே. அவர் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, அவருக்கு என்ன? അയാൾക്ക് ഭ്രാന്താണ്, പൈത്യം. പെട്ടെന്ന് കണ്ട മാതിരി അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഓടുന്നു, ചാടുന്നു, കത്തുന്നു. എനിക്ക് ഒരേ ഭയമായിരിക്കണോ. ഒന്ന് വന്ന് നോക്കൂ സാറേ. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஹாய் பரத். ஹாய் அசோக். நீ எப்ப வந்த? பக்கத்து ஊர்ல மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்காக பிராக்டிஸ் பண்றேன். ஏன் அங்கே நிக்கிற? பயப்படாத, உள்ள வா. நீ இப்படி ஆடுறத பார்த்து உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு நினைச்சிட்டா. ஆள் ஆடுன்னு பாடுன்னு சாடுன்னு கத்துதுன்னு ஒரே கலாட்டா பண்ணிட்டா. ஊருக்கு மாயா, இவனுக்கு பிராந்துன்னு சொன்னியே, உண்மைதான். இது மேல்நாட்டு பிராந்து, பைத்தியக்காரத்தனமான டான்ஸ். ஏண்டா பரத், நம்ம பரதக்கரை விட்டுட்டு இது என்னடா பேயாட்டம்? பேயாட்டமா? இதனுடைய அருமை தெரியாம பேசுறேன். இப்படித்தான் எங்க அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. காலம் பூராவும் பரதக்கலைக்காக பாடுபட்டாரு, கால் காசுக்கு வகை இல்லாம கஷ்டப்பட்டு சேர்த்தாரு. ஆனா அப்படி சாக விரும்பல. இப்ப நீ பேயாட்டம்னு சொல்றியே, இதையே நான் இம்ப்ரூவ் பண்ணி பேங்கோன்ற பேர்ல மெட்ராஸ் சிட்டியே ஒரு கலக்கு கலக்காட்டுறேன்.